விஜய் சிஎம் ஆவாரா மாட்டாரா? தமிழ்நாட்டோட அரசியல் சூழல் எப்படி இருக்கு? கம்யூனிஸ்டுகளுடைய நிலைப்பாடு என்ன? திமுக இருந்து பிரிஞ்சு வந்த கூட்டணி கட்சிகள் தாவேக்காக்கு ஏன் ஆதரவு கொடுத்தாங்க? அது மட்டும் இல்லாம ஆளுநர் ஆட்சினா என்ன? இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஹாய், திஸ் இஸ் நந்தினி. வெல்கம் டு மை நியூ யூடியூப் சேனல் நந்தோ ஃபீட். தமிழ்நாட்டில் எவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. டெய்லி அரசியல் அப்டேட்ஸா இருக்கட்டும், கிரைம் நியூஸா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த நியூஸோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உங்க ஃபீட்ல வரணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். விஜய் எப்பதான் சிஎம் ஆக போறாரு அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. தமிழ்நாட்டோட அரசியல் களம் அப்படிங்கிறது ரொம்பவே சூடு பிடிச்சிருக்கு. எப்ப என்ன நடக்கும் அப்படின்றதே தெரியாது. 108 இடங்களை வின் பண்ணியுமே விஜயால இன்னும் சிஎம் சீட்ல உட்கார முடியல. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? எதனால இப்படி சிஎம் சீட்ல உட்கார்றதுக்கு முன்னாடியே தாவேக்கா தொண்டர்கள் நிறைய பேர் வந்து பட்டாசுலாம் வெடிச்சு இனிப்புலாம் கொடுத்து கொண்டாட்டத்தில் இறங்கின காட்சிகளையும் நம்ம நிறைய நியூஸ் சேனல்ஸ்ல பார்த்திருப்போம். ஸோ இதுக்கு மத்தியில காங்கிரஸ் வந்து விஜய்க்கு ஆதரவு தரும் அப்படின்னு சொல்லி அவங்க எம்எல்ஏக்களை அவங்க இணைச்சுக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 5 சீட் அவங்க கிட்ட இருக்கு. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து நிச்சயமா தாவேக்கா கூட சேரவே மாட்டாங்க அப்படின்ற யூகம் வந்து நிறைய பேருக்கு இருந்துச்சு, எனக்கும் இருந்துச்சு. ஆனா நேத்து அதை உடைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட கம்யூனிஸ்ட், அதாவது சிபிஐ 2 சீட் வச்சிருக்காங்க, சிபிஐஎம் 2 சீட் வச்சிருக்காங்க, மொத்தம் 4 சீட்டு. இது வரைக்கும் இவங்க எல்லாத்தையும் சேர்த்து தாவேக்காக்கு 116 சீட்டு கிடைச்சிருச்சு. கிட்டத்தட்ட 3 தடவை தாவேக்கா தலைவர் விஜய் வந்து ஆளுநரை போய் சந்திச்சுட்டு வந்துட்டாரு. நான் சிஎம்மா பொறுப்பேற்றுக்கிறேன், என்ன சிஎம்மா பொறுப்பேற்றுறதுக்கு நீங்க வந்து கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி 3 தடவை போய் ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்துட்டாங்க. ஆனா இன்ன வரைக்குமே ஆளுநர் அதை அக்செப்ட் பண்ணல. ஏன் அப்படின்னா பெரும்பான்மை இடமான 118 வந்து நீங்க இன்னும் உங்களுக்கு இல்ல, 116 தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னும் 2 சீட்டு தேவை. இதுக்கு வந்து விசிகாவை ரொம்ப எதிர்நோக்கி காத்திருக்கு தமிழ்நாடே அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொன்னேன் அப்படின்னா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்து எல்லாருக்குமே இருந்துச்சு. நானும் அதை நம்பினேன். ஆனா அதை ஏன் அவங்க பண்ணாங்க? முதல்ல அதிருப்தியாவே இருந்தா கூட அதுக்கப்புறம் அதுக்கான காரணங்களை நேற்று பிரஸ் மீட்ல வந்து சிபிஐஎம் மாநில செயலாளர் திரு பே சண்முகம் அவர்கள் வந்து விளக்குனதுக்கு அப்புறம் தான் ஓகே, இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவங்கெல்லாம் ஆதரவு கொடுக்கல அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுடைய நிலைமை என்னவாகும் அப்படின்னு யோசிச்சாலே இது எவ்வளவு பரவாயில்ல அப்படின்ற நிலைமைக்கு தான் வந்து இப்போ என்னோட மனநிலை இருக்கு. தாவேக்காவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் சிபிஐ, சிபிஐஎம் எந்த மாதிரியான ஆதரவு கொடுத்திருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அவங்க கூட்டணி கிடையாது, ஆதரவு அப்படின்றத நிலைப்பாட்டை வந்து ரொம்பவே தெளிவா எடுத்து சொல்லியிருக்காங்க. தாவேக்காக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து கூட்டணி அல்ல, ஆதரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலயும் வெளியில இருந்து ஆதரவு அப்படின்ற வார்த்தையை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. வெளியில இருந்து ஆதரவு அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் வந்து அரசு எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு இவங்க பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் கிடையாது. வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கக்கூடிய கட்சிகள் அந்த அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு பொறுப்பு கிடையாது. 2வது, அவங்க அமைச்சரவையில இடம்பெற மாட்டாங்க. எந்த ஒரு துறைக்கும் அவங்க கட்சியிலிருந்து இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அமைச்சர்களா இருக்க மாட்டாங்க. 3வது, ஆதரவு தெரிவிச்சாலுமே எதிர்கட்சியா தான் அவங்க செயல்படுவாங்க. நீங்க நேற்று பிரஸ் மீட்ல கூட பார்த்திருந்தா கூட பே சண்முகம் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, நாங்க வந்து தாவேக்காக்கு ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கொடுக்கிறோமே தவிர முழுக்க திமுகவினுடைய பின்னணியில தான் நாங்க இருப்போம். அதாவது திமுக எடுக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சிக்கான என்னென்ன முடிவுகள்லாம் எடுக்கிறாங்களோ நல்ல விஷயங்களுக்கு நாங்க பின்னாடி நிற்போம், போராட்டங்கள்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. 3வது, எந்த நேரத்திலையும் இந்த ஆதரவை அவங்க வாபஸ் பெற முடியும். அதுதான் முக்கியமான விஷயம். இப்ப ஆதரவு கிடைச்சிருச்சு அப்படின்னா கூட அடுத்த கட்டமா விஜய் முதலமைச்சரா பதவியேற்றதுக்கு அப்புறமா தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு வழி நடத்துறாருன்ற பொறுத்து தான் இந்த ஆதரவு எல்லாமே அவருக்கு இருக்குமா இல்ல விலகுமான்றது தெரியும். ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து கான்பிடன்ஸ் ஓட், ட்ரஸ்ட் ஓட் நேரத்துல பெரும்பான்மை கட்சிக்கு ஆதரவு அவங்க ஓட்டு போடுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், பட்ஜெட் இல்லைன்னா முக்கியமான லாஸ், இது எல்லாத்துலயுமே அவங்களுக்கு உடன்பாடு இருந்தா மட்டும்தான் ஆதரவு கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. நீங்க வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்க ஆட்சி அமைக்கும் போது, அதனால நீங்க எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சி வலியுறுத்த முடியாது. சிபிஐஎம், சிபிஐ இவங்க 2 பேரும் சொல்லக்கூடிய அந்த ஆதரவு அப்படின்ற வார்த்தைக்கு இன்னொரு முக்கியமான காரணங்கள்லாம் அவங்களே டைரக்டாவே சொன்னாங்க. ஒண்ணு வந்து கவர்னர் ஆட்சி வராமல் தடுக்கிறது ரொம்ப முக்கியமான காரணம். இப்ப தாவேக்காக்கு கம்யூனிஸ்டுகள் ஆதரவு கொடுக்க மாட்டாங்கன்ற கருத்தையே வந்து உடைச்சு இப்ப அவங்க ஆதரவு கொடுக்கறதுக்கான முக்கியமான காரணம் கவர்னர் ஆட்சி உள்ள வரக்கூடாது அப்படின்றது. 2வது வந்து கொல்லைப்புற ஆட்சியை வந்து நம்ம அலோவ் பண்ணக்கூடாது, அதாவது கொல்லைப்புறம் வழியா பிஜேபி ஆட்சி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த ஆதரவை நாங்க கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 3வது, மதச்சார்பற்ற கொள்கைகளை முன்னெடுக்க
நடக்கணும், இதற்காக தான் வந்து கம்யூனிஸ்டுகள் தாவேக்காவிற்கு ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்றதையும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. 4வதா மாநில உரிமைகளை பாதுகாக்கிறது தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்கிறது. கடந்த 5 வருஷமா திமுக தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட இணைந்து நாங்களும் நிறைய பணியாற்றிருக்கோம், கம்யூனிஸ்டுகள் நிறைய வேலை செஞ்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரியான நலத்திட்டங்கள் எல்லாத்தையுமே புதிதா வரக்கூடிய தாவேக்கா ஆட்சி இன்னும் அதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்றத ரொம்ப ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு எதிரான சில விஷயங்களுக்கு தாவேக்கா சைன் பண்ணாலும் போராட்டம் பண்றது கூட நாங்க தயங்க மாட்டோம். அதுதான் வெளியிலிருந்து கொடுக்கக்கூடிய ஆதரவு. அதாவது அரசாங்கம் செய்யற விஷயம் வந்து அவங்களுக்கு அதை ஒத்துக்க முடியல, அதை ஏத்துக்க முடியல, மக்களுக்கு எதிராக இருக்கு அப்படின்னா அவங்க தாராளமா களத்துல இறங்கி போராடுறதுக்கு தயங்க மாட்டாங்க. இதுக்கு நடுவுல தாவேக்காக்கு விசிகா ஆதரவு தருமா தராதா அப்படின்ற கேள்வி வந்து நிறையவே இருக்கு. அவங்க ஆதரவு தந்தா முதலமைச்சரா விஜய் அவர்கள் பதவி ஏற்கிறதுக்கு வந்து ரொம்பவே உதவிகரமா தான் இருக்கும். ஆனா அதே நேரத்துல விசிகாவை சேர்ந்த வன்னியரசு அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு, இதுதான் எங்களுடைய கொள்கை அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இது மாதிரி அரசியல் களங்கள்ல பல பரபரப்பான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில வந்து பொதுவா கருத்து என்ன இருக்கு அப்படின்னா, ஒன்னு சிஎம்மா ஆக விடுங்க விஜய, இல்ல அப்படின்னா அடுத்த கட்டமா என்ன நடக்கும் அப்படின்றது இருக்கு. ஒருவேளை விஜய் அவர்கள் சிஎம்மா பதவி ஏற்கல அப்படின்னா தமிழ்நாட்டுல என்ன நடக்கும் தெரியுமா? ஆளுநர் ஆட்சி நடக்கும். அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி. குடியரசுத் தலைவரின் கீழே நம்ம தமிழ்நாடு கொண்டு வரப்படும். அவங்க உத்தரவின் பேர்ல ஆளுநர் தான் நம்ம ஆட்சியை நடத்துவாங்க. அதாவது முதலமைச்சர் கிடையாது, எந்த அமைச்சர்களும் கிடையாது. இவ்வளவு தூரம் நம்ம வின் பண்ண அமைச்சர்கள் பத்தி எல்லாம் பார்த்தோம் இல்லையா? 108 பேர் வந்து தாவேக்கால வின் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாருடைய பதவியுமே பறிக்கப்படும். அவங்களுக்கு பதிலா ஆளுநர் தான் ஆட்சி செய்வாரு. இது மூலமா என்ன தெரிய வருது அப்படின்னா, ஆளுநர் ஆட்சி அப்படிங்கும் போது மத்திய அரசினுடைய கொள்கைகள் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அந்த ஆளுநர் ஆட்சி அப்படிங்கிறது ஒரு நாளோ 2 நாளோ கிடையாது. குறைந்தபட்சம் 6 மாசத்துல இருந்து அதிகபட்சம் 3 வருஷம் வரைக்குமே வந்து இந்த ஆட்சி என்பது தொடரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 6 மாசத்துக்கு அப்புறம் திரும்ப தேர்தல் வச்சாலும் அதுக்கு அப்பயும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்துல ஆளுநர் ஆட்சி தான் கண்டினியூ ஆகும். அது வந்து தமிழ்நாட்டுக்கு இப்போதைக்கு சேஃபே கிடையாது. அப்படிங்கும் போது மத்திய அரசினுடைய இதுவரை நம்ம ஏற்றுக்கொள்ளாத பல கொள்கைகளை நம்ம மேல திணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ விசிக மனசு வச்சா தாவேக்கா தலைவர் விஜய் ரொம்ப சீக்கிரமே சிஎம் ஆகிடலாம். இது வந்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது எவ்வளவு சீக்கிரம் நடக்கணும், இது நடக்கணுமா இல்லையா, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.